அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அசோக் செல்வன் ஹீரோவாக நடித்து சிஎஸ் கார்த்திகேயன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் சபாநாயகன். இந்த படம் 2023 வந்திருந்தாலும் 2030 வரைக்கும் இந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். வித்தியாசமான சிந்தனை, வித்தியாசமான கதைக்களம். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த படம் அசோக் செல்வனை சுற்றி சுற்றி எழுதப்பட்ட கதையாக இருக்கலாம். இயக்குனருடைய புத்திசாலித்தனம், சாமர்த்தியம், இந்த கதையை ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லணும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி சொல்லணும், ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லும்போது ஏற்கனவே சில கதைகள் லவ் சப்ஜெக்ட்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லும்போது ஒரு லவ்வாக இருந்தால் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு ஹீரோ ஒரு பொண்ணு, 2 பொண்ணு, 4 பொண்ணு லவ் பண்ணுறத ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லும்போது போர் அடிக்கும். அப்போது அந்த ஃப்ளாஷ்பேக் கதையை சொல்லும்போது அந்த ஸ்கிரிப்டுக்கு உண்டான ஒரு டெப்த் வேணும் இல்லைங்களா? அதை ரொம்ப அழகாக போலீஸ் கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி போலீஸ் ஜீப்பில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியும், போலீஸ்காரங்கக்கிட்டே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரியும், அதை அவங்க அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் முடியும் போது என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அந்த ஹீரோவை பூஸ்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணியிருக்கிற புத்திசாலித்தனமான ஸ்க்ரீன் பிளேவால் யூத்துங்க உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல யூத்து படம்னு சொல்லலாமே தவிர, மற்றபடி இந்த படத்தில் நீங்கள் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய பிரமிப்பு என்னென்னா, அசோக் செல்வன் +2 படிக்கிற பையனாக நடிக்கணும், காலேஜ் படிக்கிற பையனாக நடிக்கணும், வேலைக்கு போகிற ஐடி பீப்புள் மாதிரி நடிக்கணும், 2வது ஃபேமிலிக்குள்ளே நடிக்கணும். இவ்வளோ பெரிய 4 விதமான கேரக்டரை அசோக் செல்வன் வாங்கி நடிச்சிருக்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமும். அது பலம்தான். அதே சமயம் யூத்துங்க +2 போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லவ் சீக்வன்ஸுக்கும் ரொமான்ஸ் சீக்வன்ஸுக்கும் அதை டெவலப் பண்ணுறதும் பசங்களுக்கு கவுண்ட்ரு கொடுக்குறதும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் 80% ஒரு ஃப்ரேம்லேயும் ஹீரோ தான் வந்துட்டுருப்பார். பட் இருந்தால் கூட போர் அடிக்கலை. அவர் ஃபைட் சீக்வன்ஸ் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஒரு ஆக்ஷனுக்கு ஹீரோவுக்கு உண்டான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த படத்தில் பலமாக இருந்தோம். ஸோ இந்த படம் என்ன சொல்ல வருது, நான் ஒரு பையன் சாதாரணமாக மேரேஜ் ஆகிற வரைக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம், 2 பொண்ணை லவ் பண்ணலாம், 3 பொண்ணை லவ் பண்ணலாம், 4 பொண்ணை லவ் பண்ணலான்ற ஒரு விஷயத்தை சூழ்நிலையை வச்சு அழகாக ஜாயின் பண்ணி சித்தரிச்சிருக்கிற படம் தான் சபாநாயகன். கதைக்கு பொருத்தமில்லாத பேராக இருந்தாலும் கூட இந்த லவ் போர்ஷனுக்கு இந்த படம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. எப்பயுமே வித்தியாசமான கதைக்களத்தில் நடிக்கிற அசோக் செல்வன் இந்த படத்தில் ஃபுல் ஹீரோவாக ஃபுல் எஃபெக்டாக போட்டிருக்காரு. அதுக்கு சிஎஸ் கார்த்திகேயனுடைய திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஒரு சாதாரண கதையை எப்படி பிளாட்ஃபார்மில் எந்த சீன் ஃப்ரண்ட்டு, எந்த சீன் பேக்கு, எந்த டைலாக் எவ்வளோவா பேசணும், எந்த ஷாட் எவ்வளோ லிமிட்டாக எடுக்கணும், அதாவது அதெல்லாம் ரொம்ப துல்லியமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு சீனில் அதாவது ஒரு லவ் சப்ஜெக்டில் ஃபீலாகவும் பண்ண முடியும், காமெடியாகவும் பண்ண முடியுன்றது இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். 2வது, இந்த காதலிக்கிற பசங்க காதலிச்சுட்டு அடுத்தடுத்து வேறு பொண்ணை பொருளாதாரத்துக்கும், வேறு பொண்ணு வேறு ஒரு பையனை பொருளாதாரத்துக்கும் லவ் பண்ணுற பசங்க, எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் காதல் இந்த படத்தில் இருக்குது. அது யூத்துங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த படம் ஒரே ஒரு வரி, காதல் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், பொருளாதாரத்துக்காகவும் பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஃபீலுக்காகவும் பண்ணிக்கலாம். காதல் கிடைக்கலன்னா அடுத்து தாண்டி கல்யாணத்துக்கு போய்க்கினே இருக்கலான்ற ஒரு புது தத்துவங்களை அதிகமாக சொல்லியிருக்காங்க. யூத்துங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே நீங்கள் 1 டைம்ஸ் பார்க்க வேண்டிய இந்த சபாநாயகன். அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த படம் வெற்றிக்கு ஒரே காரணம் அசோக் செல்வனோட நடிப்பு, அவருடைய கடினமான உழைப்பு. ஒரு ஹீரோ நினச்சா ஒரு படத்தை சக்ஸஸ் பண்ண முடியுன்றதுக்கு சபாநாயகன் ஒரு மிகப்பெரிய படம்னு சொல்லலாம். ரொமான்ஸ் படம், லவ் படம், ஃபீல் படம், காமெடி படம், இது எல்லாமே இளைஞர்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தை நீங்கள் தைரியமாக பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான சிந்தனையான படம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.